ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 10, 2025. நமது அதிர்ஷ்டத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். சுயம் பகவான் நமக்கு ராஜதிலகம் அளிக்க வந்திருக்கின்றார். இந்த ராஜதிலகம் ஸ்வர்க்கத்தின் அரசாட்சியினுடையதாகும். காட்சியை உருவாக்குவோம். முன்னிலையில் பாப்தாதா நின்று கொண்டிருக்கின்றார். அவர் கைகளில் கிரீடம் வைத்திருக்கின்றார், திலகம் வைத்திருக்கின்றார். அவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் குழந்தைகளே, இந்த கிரீடமும் திலகமும் உங்களுக்காக. தன்னைத்தான் பார்த்து கொள்வோம். நாம் நமது புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறோமா? எந்த ஆத்மாக்கள் புருவ மத்தி என்ற அழிவற்ற சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார்களோ, எந்த ஆத்மாக்கள் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார்களோ, எந்த ஆத்மாக்கள் ஆன்மீக சொரூபத்தின் திலகத்தை சதா அணிந்திருப்பார்களோ, அவர்களுக்கு இந்த தெய்வீக சுயராஜ்யத்தின் திலகம் கிடைத்துவிடும். நீங்கள் சதா ஆன்மீக நினைவில் நிலைத்திருங்கள் என்று பாபா நமக்கு விதிமுறைகளை கூறியிருக்கிறார். இந்த திலகத்தை நீங்கள் எப்போதும் அணிந்திருக்க வேண்டும் என்கிறார். இதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஆத்மாவின் 7 குணங்கள், அதில் சக்திகளும் வந்துவிடுகின்றன, தூய்மை தன்மையும் வந்துவிடுகிறது, அன்பும் வந்துவிடுகிறது, சுகமும் வந்துவிடுகிறது. இவை அனைத்தும் இமர்ஜ் ஆகிவிடும். மேலும் பாபாவுடைய பாலனையின் அனுபவம் ஏற்படும். பாபாவின் பாலனையை எடுத்து நாமும் மாஸ்டர் பாலனை செய்பவராக ஆகிவிடுவோம். ஏனென்றால் யார் உலகையே பரிபாலனை செய்ய வேண்டுமோ அவர்கள் பிரஜைகளை பாலனை செய்வதற்கான சம்ஸ்காரத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். யார் இங்கே தன்னுடன் இருப்பவர்களை திருப்திப்படுத்த முடியவில்லையோ, அவர்களுக்கு சுகமளிக்க முடியவில்லையோ, யார் தனது துணைவர்களுக்கு அன்பு கொடுக்க முடிவதில்லையோ, யார் அவர்களை சரியாக கவனித்துக் கொள்வதில்லையோ, அவர்கள் எவ்வாறு பிரஜைகளை கவனித்துக் கொள்வார்கள்? எனவே இங்கே பிராமண குடும்பத்தினை நாம் எவ்வாறு பரிபாலனை செய்கிறோமோ அது அங்கே பிரஜைகளை பாலனை செய்யும் ரூபத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே உண்மையில் நாம் ராஜ திலகத்தை அணிய வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் இந்த 3 தாரணைகளை தனதாக்குவோம். முதன்மையானது ஆன்மீக சொரூபத்தின் திலகம், அதாவது அழிவற்ற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் நிலை. இரண்டாவது தந்தையின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பது. பகவானுடைய இதயத்தை யார் வெற்றியடைவது, அவரது இதயத்தில் ஆளுமை செலுத்துபவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யார் அவரது கட்டளைகளின்படி நடப்பார்களோ, யார் மிகுந்த புனித நிலையை அடைந்து விடுகிறார்களோ, யார் பலருக்கும் சுகமளிக்கிறார்களோ, யாரிடம் சத்தியத்தன்மையும் பரிசுத்த தன்மையும் நிலைத்து விடுகிறதோ, யார் பாபாவுடைய சேவைகளில் ஈடுபட்டு இருப்பார்களோ, அவரது காரியங்களை கடமையுணர்ச்சியோடு பொறுப்புடன் நிறைவேற்றுவார்களோ, அவர்கள் மீது பகவான் திருப்தியாக இருக்கிறார். மாறாக யார் வெறும் வேலை மட்டும் செய்கிறார்களோ, எனக்கு வெறும் 4 மணி நேரத்தின் டியூட்டி தான், நான் இவ்வளவுதான் செய்வேன், எனது நேரம் முடிவடைந்து விட்டது, நான் இன்னும் வேலை செய்ய மாட்டேன், இப்படி பேசுபவர்களுக்கு அங்கும் வேலை கிடைத்துவிடும், உயர்ந்த பதவி கிடைக்கப் பெறாது. மாறாக இங்கு யார் நன்றாக உழைத்து சேவை செய்வார்களோ, பல பிரஜைகளை உருவாக்குவார்களோ, மேலும் பலரையும் பரிபாலனை செய்வார்களோ, அவர்களுக்கு அங்கே ராஜ திலகம் கிடைத்துவிடும். பிரஜைகளை உருவாக்குவது, பிரஜைகளை பரிபாலனை செய்வது மட்டுமல்லாமல் அவர்களது இதயத்தை ஆட்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் வாக்கெடுப்பு நடக்கும்போது யாருக்கு பலரும் உண்மையான மனதோடு வாக்களிப்பார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும். மேலும் அவர்கள் அவரது பிரஜைகளாக ஆகிவிடுவார்கள். இந்த வாக்கெடுப்பானது கலியுகத்தை போன்று இருக்காது. இது உண்மையான மனதின் வாக்கெடுப்பாகும். ஒருவர் எந்தளவிற்கு பலரது மனதில் ராஜ்யம் செய்வார்களோ அவர்கள் ராஜ்ய அதிகாரியாக ஆகிவிடுவார்கள். எனவே இன்று முழு நாளும் ஆன்மீக சொரூபத்தின் நினைவின் திலகத்தை அணிந்திருப்போம். முழு நாளும் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம். ஆத்மாவாகிய நான் நெற்றியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன். இந்த புருவ மத்தி எனது சிம்மாசனமாகும். நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன். மனம் மற்றும் புத்தியின் எஜமானனாவேன். நம் மனதிற்கு கட்டளையிடுவோம். என் மனமே அமைதியாகிவிடு, இப்போது வீணானவற்றை முடித்துவிடு. எனது புத்தியே தெய்வீகமாகிவிடு, பரிசுத்தமாகிவிடு, புனிதமடைந்துவிடு. ஒவ்வொரு மணி நேரத்திலும் 1-2 முறைகள் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.